வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ள வேண்டும். அதனுடைய 31, 32ஆம் வார்த்தை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 11, 31, 32 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32ஆம் வசனத்தை படிப்போம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பரலோக பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஊழியக்காரன் நான் இருக்கிறேன், உங்கள் சார்பில் பிட்டு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிதானம் என்கின்ற தலைப்பில் உங்களோடு பேச ஃப்ரெஷ்ஷாக கர்த்தர் கொடுத்த ப்ராக்டிக்கலான செய்தி. நான் உங்களோடு பேசுகிற செய்தியில் 99.25 செய்தி கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்குகிற வார்த்தையை மட்டுமே தைரியமாய் பேசுகிறேன். சேர்ந்து படிக்கலாம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்ப்பு என்றால் நான் ஊர் பஞ்சாயத்து அல்ல. நியாய தீர்ப்பு என்பது இந்த பூமியிலேயே மற்றவன் நம்மளை பார்த்து நம்மை பார்த்து ஆஹா இப்படி பண்ணிட்டோமே என்கின்ற நிலை அல்ல. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் நிதானம் இழந்தவர்கள் என்று நமக்கு தெரியும். நாம் நிதானம் இழந்தவர்கள் என்று நம்ம ஆண்டவருக்கும் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லலையா? நான் நிதானம் இழந்தவர்கள் என்று நமக்கு தெரியும். நாம் நிதானம் இழந்தவர்கள் என்று நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? என் நிலைமை சொல்லட்டுமா உங்களுக்கு? கண்ணாடியை கண்ணிலே போட்டுக்கிட்டு கண்ணாடியை கண்ணு தேடுவோனா? என்ன மாதிரி ஒரு ஆள் நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் எல்லா உதாரணத்தையும் என்னையும் பாசமாக தான் சொல்லுவேன். எல்லா உதாரணத்தையும் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் தான் சொல்லுவேன். எல்லா உதாரணத்தையும் என்னையும் உங்களை தான் சொல்லுவேன். நான் வெளியே சொல்ல வேண்டாம். என்னையே உதாரணம் சொல்கிற நோக்கம் என்னென்னா, நான் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களை சொன்னால் நீங்கள் வருத்தப்பட்டுக்குவீங்க. கண்ணில் கண்ணாடியை போட்டுக்குவோம். அப்படி போட்டுட்டு கிளம்பிடுவேன். ஆஹா, கண்ணாடி எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேனே நினைப்பேன். ஆனால் கண்ணாடி எங்கே தான் இருக்கேன். நான் தேடுவோம், என் கூட என் குடும்பமும் தேடும். அப்புறம் கொஞ்ச நாள் அட்டாடான்னு பார்த்தா ஒரு டச்சிங் இருக்கும் எங்கேயாச்சும். கண்ணாடி கண்ணில் இருக்குது ஏசப்பா. அப்படின்னா நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. சொல்லக்குள்ளே உங்களோடு இருக்கிற உங்களுக்கு தெரியும். கார் சாவியை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டே கார் சாவியை காணும் தேடுவேன். சில வேளை வெளியே வந்துடுவேன். கண்ணாடி மேலே இருக்கும், கார் சாவி மேலே இருக்கும். போயிட்டு வரட்டுமா பாய் அப்படின்னு ஜோமட்டு வந்து பார்த்தா காரும் பூட்டி இருக்கும், கண்ணாடி இருக்காது. மேலே இருக்கிறவங்க நமக்கு கண்ணாடியையும் கார் சாவியும் கொண்டு வந்து கொடுக்கணும் கையில். எங்க கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டீங்க, எங்க கார் சாவியை மிஸ் பண்ணிட்டீங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எல்லாரும் இதை கடந்து வந்திருக்கிறோம். நம்ம நிதானம் இழந்தவர்கள் என்று நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவருக்கும் நன்கு தெரியும். நிதானம் என்பது எங்கே இருக்கிறது? நிதானம் என்பது என்ன அப்படி என்றால், அது நம்முடைய சிந்தை, அது நம்முடைய கவனம். அது சிந்தை சிதறிவிட்டால், கவனம் சிதறிவிட்டால் பிஸிம்பாங்க. லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, சிந்தையில் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, கவனம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, நம்ம அதிகமாக பிஸியாக இருக்கிறோங்கிற பேரில் பல குப்பைகளை, பல அலுவல்களை, பல பரபரப்பான காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கும் பொழுது இப்போ சொல்லுகிற சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும். நிறைய நடக்கிற விபத்துகள் எல்லாம் இந்த நிதானம் குறைந்துதான் நடக்கிறது. நிறையா குழப்பங்கள், நிறையா சண்டைகள், நிறைய எதிர்மறையான காரியங்கள், நிறைய செலவினங்கள் எல்லாமே நமக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. நம்முடைய நிதானம் தவறும் பொழுது அவைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் நமக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை. இது ஆவிக்குரிய காரியத்தில் டைவர்ட் பண்ணி நான் பேச ஆரம்பிக்கிறேன். சில வேளையில் நீ நிதானம் தவறி போகிறாய் என்பதை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ போகிற போக்கு, நீ பேசுகிற பேச்சு, உன்னுடைய நடைமுறைகள் சரியல்ல. நீ நிதானம் இழக்கிறாய், எமோஷனல் ஆகிறாய், உன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி சில காரியம் பண்ணுகிறாய். இந்த அப்படி என்பதை நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற வேதம், நமக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரர், நமக்கு வருகிற சொப்பனங்கள், காட்சிகள், தீர்க்க தரிசனங்கள், கனவுகள் எல்லாம் நாம் நிதானம் இழந்து போகிறோம், தடம் புரண்டு போகிறோம் என்பதை பல விதங்களில் கர்த்தரும் ஊழியரும் சிந்தையும் சொப்பனமும்
நம்முடைய உணர்வு அடிக்கடி நம்மோடு பேசிக்கொண்டு தான் இருக்கும். நீங்கள் ஆமேன் என்று சொன்னால்தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் சொல்லுவார், நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு அது படுது, உடனே ஏன் அவன் தன்னை தாழ்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு ஏன் செய்ய மாட்டான்னு கர்த்தர் விரும்புவார். நம்மோடு கர்த்தர் பல விதங்களில் பேசதான் செய்வார். ஆனால் உடனே அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு விடுகிறபடியினாலே ஒரு நோய் இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனையை உடனே சரி பண்ணாமல் விடும்பொழுது அது முத்தி ஒரு மரண தருவாய்க்கு போவது போல தேவன் நாம் நிதானம் இழப்பதற்கு முன்கூட்டியே நம்முடைய சிந்தைகளை தேவன் சரி பண்ண ஆரம்பிப்பார். ஆகவே சிந்தை தான் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு போர்க்களம். சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு யுத்த களம். சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பல விதங்களில் இழுத்து செல்லுகிறது. சின்ன விஷயந்தானே, சாதாரண காரியம்தானே என்று நாம் போக ஆரம்பிப்போம். அங்கேயும் ஆவியானவர் பல விதங்களில் நம்ம எச்சரிக்க ஆரம்பிப்பார். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலேயே பைபிள் நம்மை கரெக்டாக எச்சரிக்கும். நம்ம சபையில் அடிக்கடி டெய்லி நீதிமொழிகளை படிங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சிந்தையை கிளியர் பண்ணுவதற்கு ஒரு நல்ல இன்ஜெக்ஷன், ஒரு டேப்லெட் இல்லாவிட்டால் ஒரு பயிற்சியை இங்கே பைபிள் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? என்ன கவனிங்க. உடல்நல சரியில்லை, இன்ஜெக்ஷன் தேவை, பாடிக்கு டேப்லெட் தேவை, அதே போல் ஆத்மாவுக்கு வசனம் தேவை, சிந்தைக்கு வசனம் தேவை. இப்போ நம்மளை டைவெர்ட் பண்ணுற இந்த ஸ்பிரிட்லேருந்து, டென்ஷன் பண்ணுற இந்த ஸ்பிரிட்லேருந்து, நம்மளை தடம்புரண்டு போக பண்ணுகிற இந்த ஸ்பிரிட்லேருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக தான் பைபிளில் நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து, எவைகளால்? வேதத்தால், கர்த்தருடைய வார்த்தையால். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒருவன் படிக்க, கேட்க, தியானிக்க அவனுக்குள்ளே ஒரு உருமாற்றம் ஏற்படும். புதிய மனிதன் உருவாகி கொண்டிருப்பான், ஒரு பலசாலி உருவாகி கொண்டிருப்பான். சிந்தையோ உலகமோ எந்த ஆபாசமோ அவனை அட்டாக் பண்ண முடியாது. அதற்கு ஒரு பெரிய பவரை பைபிள் சொல்லுகிறது. ஒன்று ஞானத்தை தரும், அந்த போதகத்தை தரக்கூடிய அறிவு. சொல்லுங்க, ஞானத்தையும் தரக்கூடிய அந்த போதகத்தின் அறிவு, புத்திமதிகளை உணர்த்தும் அது. விவேகம், நீதி, நியாயம், நிதானம். நிதானம் அதான் பைபிள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நீ யார் தெரியுமா அப்படி என்று உன்னை நிதானிக்க வைப்பதுதான் வசனம். நீ யார் தெரியுமா என்று உன்னை இழுத்து பிடிக்க முடிய, ஒருத்தனை பிடிச்சு நீ ஆட்டி நிதானிக்க வைப்பது தான் இந்த பைபிள் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை நீ அடையலாம். யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்க கவனம் அதில் தான் இருக்கணும். இப்போ பைலட்டுக்கு நோத்தி விட்டா மாதிரி ஃப்ளைட்டை ஹைதராபாத்தில், ஆந்திராவில் ஒரு ஃப்ளைட்டு மேலே தூக்குறாங்க ஹீரை, ஒரு ஃப்ளைட்டை கீழே தூக்குறாங்க ஹீரை. தடம் உள்ளே போன போகிற அவுட்டு. நம்மளை வாழ்க்கையில் சொல்கிறேன், யார் யாருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்களேன். குறிப்பாக நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு மாணவர்களுக்கு என்ன பாடமோ தெரிஞ்சே இருந்தாலும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு பக்கத்தை பிரட்டி கொஞ்சம் லைட்டாக மெமரி பண்ணிவிட்டு போய் நின்று பேசி பாருங்கள். புத்தகத்தையே திருப்பாதபடி. அந்த காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கக்குள்ள வரலாறு ஆசிரியர் வருவார், சேரில் உட்கார மாட்டார், அப்படியே ஸ்டைலாக மேஜையில் உட்காருவார். உட்காந்துக்கிட்டு சிந்து செம்மொழி நாகரிகத்தை பற்றி நடத்துவார். இன்றைக்கி என் மைண்டில் அப்படியே உட்காந்துருக்கு. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இந்த மெமரி அப்படி. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் ஆசிரியர்களை மதிக்கிறோம். இப்போ நம்மளை மதிக்கணும் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம நிற்கிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கவனம் தேவை, நிதானம் தேவை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இன்னொருத்தன் டிபார்ட்மெண்ட்டை நம்ம வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறோம், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க குறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பெண்ணை போட ஆரம்பிக்கிறோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சீழ் பிடிக்க ஆரம்பிக்குது, நம்ம டிபார்ட்மெண்ட்டு பலவீனப்பட ஆரம்பிக்கிறது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் கரெக்டாக இவன் டிபார்ட்மெண்ட்டில் இவன் கவனம் செலுத்தணும், ஏன் டிபார்ட்மெண்ட்டில் கவனம் செலுத்தணும். எத்தனை பேர் பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு ஏதோ நிறைவு கம்மியாக இருக்கிறது, நான் பெற்ற என் பிள்ளைகளுக்கு நான் ஃபீட் பண்ணுற அளவுக்கு இல்லையேங்கிற வருத்தம் உண்டு. சில வேளைகள் சில சிறப்பாய் பேசுவதும் உண்டு. என்னை கவனிங்க, இவைகள் இந்த வசனம் என்ன செய்யுமா? பேதைகளுக்கு, இவைகள் பேதைகளுக்கு
வசந்த பார்த்து படிங்களேன். பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையையும் விவேகத்தை கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் யோசனை அடைவான். கையை தட்ட மாட்டீங்களா? அப்போ ஒரு பைபிள் வசனத்துக்குள்ள நல்ல கரங்களை தட்டுங்க. இவ்வளோ விஷயம் இருக்கு. விவேகம் இருக்கிறது, நல்ல யோசனை இருக்கிறது, அறிவில் தேர்ச்சி இருக்கிறது. இவைகளை பேதையை கூட ஒரு நல்ல ஞானியாய் மாற்ற முடியும். ஞானிகளுக்கு விவேகமும் அறிவையும் கிடைக்கும். ஆகவே நிதானம் கொடுக்கக்கூடிய இந்த வசனத்தை நீ பார், வார்த்தையை பார். வசனம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் என்பது என்ன? இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் ஜீவன், கடவுளுடைய அந்த அந்த வெளிச்சம் தான் வார்த்தை. நமக்குள்ளே கடவுளுடைய வெளிச்சம் வருவதற்கு, நமக்குள்ளே நமக்கு நாமே ஒரு பலசாலியாக நிற்பதற்கு கர்த்தருடைய வசனத்தை நீ தியானி. அதுதான் உன்னை நிதானிக்க வைக்கும். அதுதான் உன்னை நிதானிக்க வைக்கும். சிந்தையில் தெளிவு கிடைக்கும். சிந்தையில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் நீக்கும். இந்த பவர் இந்த வசனத்துக்கு இருக்கிறதை நமக்கு பைபிள் காண்பிக்கிறது. சிந்தை தான் எல்லா தோல்விக்கும் வெற்றிக்கும் அடிப்படை, ஜெயத்துக்கும் அடிப்படை. கடின உழைப்பு நல்லது. சிந்திக்காத உழைச்சி என்ன பண்ண போகிறான்? உழைக்கிற 1 லட்சம் கையில் பணம் இருக்கு, 5 லட்சம் கையில் பணம் இருக்கு. இப்போ நல்ல சிந்தனை உள்ளவன் இதை எங்கே போட்டு எடுக்கலான்னு தெரியும். உழைக்கிற அளவுக்கு சிந்திக்க தெரிய வேண்டுமே. பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அளவுக்கு சிந்திக்க தெரிய வேண்டுமே. நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய மேன்மையை பெற்ற அளவிற்கு இதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற அந்த சிந்தை நமக்கு வேணுமே. அந்த சிந்தையை கலைப்பது உலகம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27, 28, 29 படித்து பாருங்க. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். இந்த கிண்டி விடுறது எதுக்கு தெரியுமா? என்ன கவனிங்க. கிண்டி விடுறது எதுக்கு தெரியுமா? நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வேலையே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும். நீங்கள் வேற ஒரு ப்ராசஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வேற ஒரு திட்டத்துக்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஒருவள் வீட்டுக்கு வருவாள், ஒருத்தி வீட்டுக்கு வருவாள். அம்மா இப்போலாம் வராளான்னு தெரில. சின்ன வயசில் எங்கள் கிராமங்களில் உண்டு. அக்கம் பக்கம் வீடுகளில் நியாயம் பேசுவது உண்டு. வீட்டில் இருக்கிற நீ வேலைக்கு போய்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்த உடனே உனக்கு இந்த செய்தி தெரியுமா அப்படி என்று ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள். இந்த செய்தி நேரடியாக எங்கே தாக்கத்தை கொடுக்கும் தெரியுமா? உங்கள் சிந்தையை தாக்கத்துக்குள்ளே உண்டாக்கும். நீங்கள் ஒரு பார்வையில் போய்கொண்டிருப்பீர்கள், நீங்கள் ஒரு நோக்கத்தில் போய்கொண்டிருப்பீர்கள். இன்றைய பாணியில் பேச வேண்டும் என்றால் ஒரு தொலைக்காட்சி அழைப்பு வரலாம், ஒரு செய்தி வரலாம், ஒரு வாட்ஸ்அப்பில். இந்த செய்தி நேராக போய் உங்கள் சிந்தையிலே சொருக ஆரம்பிக்கும். உங்கள் சிந்தையிலே அது போய் அடைகாக்க ஆரம்பிக்கும். அந்த சிந்தை என்ன செய்யும்? நீ ஒரு நோக்கத்துக்காக அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருப்ப, அரசியலை பார்த்துக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு தமிழ்நாடு இப்போ கூட்டணியை குறித்து அலமோதல். டெய்லி ஒரு செய்தி, இந்த கூட்டணி அங்கே போகுது, அந்த கூட்டணி இங்கே வருது, அந்த கட்சிக்காரன் இங்கே வந்துட்டான், இங்கே அது பிரச்சனை, இங்கே அங்கே நெஞ்சு வலி, இங்கே ஓடிட்டான், இங்கே அப்பம் பிள்ளை பிரச்சனை நிறையா வருது. அப்போ நம்ம அடுத்த ஆண்டு கூட்டணி எப்படி இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கு நமக்கும் ஆர்வம் உண்டு. நம்ம சிந்தை அதில் போயிட்டு இருக்கோம். சக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும், இன்னும் ஒரு மெசேஜ் வரும். உன் சிந்தை அதற்கு நேரம் செலவிட உதவி செய்ய ஆரம்பிக்கும். அப்போது சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? கிண்டி விடுவது. எல்லாம் சொல்லுங்கள் வாயை திறந்து. ஏமா சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். எதை கிண்டி விடுவது? சிந்தையை கிண்டி விடுவது. எல்லாம் சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்களேன். சிந்தையை கிண்டி விடும். ஆனால் அது சிந்தையை சாத்தான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆள் தேவை. அவனுக்கு ஒரு ஆள் தேவை. அவனுக்கு பைபிளில் ஒரு அடையாளம் இருக்குது. அடையாளம் இருக்கா இல்லையா? சூனியக்காரன் இருக்கு, குடுகுடுப்புக்காரன் அடையாளம் இருக்குது, சாவுக்காரன், அப்புறம் செய்வனக்காரன் அடையாளம் இருக்குது, ஜோசியக்காரன் அடையாளம் இருக்குது. அதே போல் இன்னொருத்தனுடைய சிந்தையை கிண்டி விடுகிறவனுக்கு பைபிளில் பேலியாளின் மகன் என்று அடையாளம் இருக்கிறது. பேலியாளின் மகன், பேலியாளின் மக்கள். அப்போ பேலியாளின் மகன் என்ன செய்வானா? கிண்டி விடுகிறான். அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் என்ன? அவன் போடுகிற ஆடை அல்ல, அவன் ஆள் இல்லை. அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு ஆவி இருக்கிறது. அந்த பேலியாளி மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்னி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. உதட்டில் என்ன இருக்கான்?
எரியிற அக்னி ஒரு பெரிய தீபம். இந்த செய்தியை நான் எடுப்பதற்கு 2 காரணம். ஒரு காரணம், ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். அந்த சொப்பனம் 2ம் என்னை மிகவும் எச்சரிக்க ஆரம்பித்தது. மிகவும் என்னை அலர்ட் பண்ண கடுமையான ஒரு சொப்பனம் அது. அப்போ என்னை கவனிங்க, அவன் உதட்டில் என்ன இருக்கான்? வசனம் மாதிரி இருக்கும், பேச்சு மாதிரி இருக்கும், ஆலோசனை மாதிரி இருக்கும். இந்த பேலியாளின் மக்களின் உதடுகளிலே எரிகிற அக்னி இருக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்க, 28ல் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்புகிறான். இந்த பேலியாளின் மக்கள் நல்லா இருக்க வீட்டை, குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை, பொருளாதாரத்தை, கணவன் மனைவி உறவை எதையாச்சும் சொல்லி கிண்டி விட்டு சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன். அப்புறம் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மாறுபாடு. முதல்ல என்ன பேர் சொன்ன? அவங்களுக்கு பேரு பேலியாளின் மகன். அடுத்தது என்ன? மாறுபாடு உள்ளவன். அடுத்தது என்ன? சண்டையை கிளப்பி விடுகிறவன். அடுத்த வேலை என்ன? கோல் சொல்லுகிறவன். அப்போ அவனோட முடிவு என்ன? பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறவன். கொடுமையானவன், தன் அயலானுக்கு நயங்காட்டி கொடுமையானவன் அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் நோக்கம் என்ன? அவனை டேன் பண்ணி விடுறது தான். நலமில்லாத வழியிலே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். திரும்ப எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். நலமில்லாத வழியிலே. அப்போ ஏற்கனவே எந்த இப்படி தான் போய்கிட்டு இருந்தோம்? நலமான வழியில் போய்கிட்டு இருந்தோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருந்தோம். சர்ச்சுக்கு போனோமா, ஜெபம் பண்ணோமான்னு போய்கிட்டு இருந்தோம். வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோமா, தூங்கினோமா நாம இருந்தோம். நம்ம பொண்டாட்டிய பிள்ளைய பார்த்தோமா, புருஷனை பார்த்தோமா, வயலை பார்த்தோமான்னு இருந்தோம். ஆனால் அந்த பேலியாளின் மகன் அவன் வாயிலே அக்னி நெருப்போடு வருவான். வரும்பொழுது பைபிளோடு வருகிறான், அந்நிய பாஷையோடு தான் வருகிறான். உன்னை நலமில்லாத பாதையில் டேன் பண்ணி திருப்பி இந்த பிளாட்ஃபார்மில் போக வேண்டிய உன்னை தூக்கி இந்த பிளாட்ஃபார்மில் வைத்து விட்டான். உன்னை அவன் தூக்கவில்லை, உன் சிந்தையை அவன் திசை திருப்பி உன்னை வேறு பக்கம் திசை மாற்றி விட்டு விட்டான். அப்போ சிந்தை தான் பைபிள் சொல்லுகிறது. திருச்சபையே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எப்படி நியாயம் தீர்க்கப்படுவோம்? அடாடா, உன்ன மாதிரி வாழ்ந்தவனும் இல்லை, உன்ன மாதிரி கெட்டவனும் இல்லை. ஊரில் சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? உனக்கா இந்த நிலைமை, உனக்காடா இந்த நிலைமை பிரசன்னா அப்படி சொல்லுவாங்க. நீ எப்படிடா இருந்த? கொஞ்ச நாள் ஈசான் தெரியலே உன்னை காணும். சச்சுன்னு கோயிலுக்கு போனேன். சரி, புள்ள நல்ல வழியில் தான் போகிறான்னு நாங்கள் நினச்சோம். ஐயோ, உனக்காடா இந்த நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்படி பேச ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா நீ அல்ல, உனக்கே தெரியாமல் உனக்கு ஒரு சிநேகிதன் இருப்பான், நண்பன் இருப்பான், அறிவாளி போல இருப்பான், உன்னோடு இருப்பான். உனக்கு பேச வேண்டியதை பேசி, சொல்ல வேண்டியதை சொல்லி, கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷனை கொடுத்து உன்னை நலமில்லாத வழியில் டேன் பண்ணி விட்டுட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு பேர் தான் பேலியாளின் மகன். சிந்தையை கெடுத்து விடுவான். திருச்சபை ஜனங்களுக்கு சொல்லுகிறோம். அதனால தான் 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்கிறார், சும்மா சொல்லலை, துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரன் உட்காருகிற இடம், மனிதர்கள் எல்லாரும் ஒன்றல்ல. மனிதனை பைபிள் வரையறுத்து காட்டுகிறது. இவ்வளவு பேர் பேலியாளின் மகன், மாறுபாடு உள்ளவன், கோல் சொல்லுகிறவன், தூற்றி திரிகிறவன், கொளுத்தி போடுகிறவன், கிண்டி விடுகிறவன், தன்னை தானே பெரியாள் நினைத்து கொள்ளுகிறவன் அலைவார்கள். அவர்கள் அலையட்டும், அவர்கள் எக்கடாவது கெட்டு போகட்டும். ஆனால் உங்கள் சிந்தையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். கையை நல்லா உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சிந்தையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஒருவன் உங்களை கடிந்து கொள்ளலாம், ஒருவன் உங்களை சண்டையிடலாம், ஒருவன் உங்களை அடித்து கூட போட்டு விடலாம். அது உங்களுக்கு பாதிப்பல்ல. நயங்காட்டி ஒருவனுடைய சிந்தையை டைவர்ட் பண்ணுகிற இந்த ஆண்களும் பெண்களும் பேலியாளின் மக்கள், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து உங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் நானும் அனாதைகள் அல்ல, நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல, தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, ஓட்டாண்டி ஒன்றி கட்டல் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடியேற்றுவார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா.
இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுதான் தெய்வீகம். பிள்ளைகளே கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வித்தியாசமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க வேற பக்கம் போவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிராளி எழும்புகிறான் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். உங்கள் பிள்ளைகளுக்கும் மறைமுகமாக இன்னும் ஒரு குழி எழும்புகிறான். உன் கற்பத்தின் கனிக்கு விரோதமாக அங்கே ஏதோ ஒரு சதி நடக்கிறது என்பதை கர்த்தர் பேரண்ட்ஸுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி என்றால் பேரண்ட்ஸ் எவ்வளோ தெளிவாக இருக்கணும். பிள்ளை பெற்றுட்டா சரியாயிடுச்சா, படிக்க வந்துட்டா சரியாயிடுச்சா, அவள் பரவாயில்லைங்க சரியாயிடுச்சா, அங்கே மறைமுகமான ஒரு தாக்கம் நடக்கிறது என்பதை ஆவியானவர் யாருக்கு சொல்லுவார்? தகப்பனுக்கு அல்லவா சொல்லுவார், தாய்க்கு அல்லவா சொல்லுவார். இங்கேதான் கடவுள் நம்மை அலாட் பண்ணுகிறார். ஏதோ படிச்சிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், பாஸ்டர் ஆகிட்டோம், நம்ம வீடு வாசலை கட்டு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு தலைமுறை இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பு நீங்களும் நானும், அவர்களுடைய பெரிய அரண் நீங்களும் நானும். சபையே, உங்கள் பிள்ளைகளை குறித்து காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த உங்கள் சிந்தை நிதானமாக இருக்க வேண்டும். எந்த வேசியும் உங்கள் சிந்தைக்குள்ளே குடியிருக்கக்கூடாது, எந்த மதுவும் உங்கள் சிந்தையில் குடியிருக்கக்கூடாது, எந்த களியாட்டும் உங்கள் சிந்தையில் குடியிருக்கக்கூடாது. ஒரு நாளும் நீங்களும் நானும் மயக்க நிலையில் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் தெளிந்த தலைமுறை, நீங்களும் நானும் அடுத்த 1000 தலைமுறைக்கு இந்த பூமியில் நீதிமானின் சந்ததியை நிலைநாட்டக்கூடிய தலைமுறை. இந்த சத்துருக்கு நம்ம பயப்பட வேண்டாம், இந்த எதிராளிக்கு பயப்பட வேண்டாம், தூசி திரியவனுக்கு பயப்பட வேண்டாம், குறை சொல்லுகிறவனுக்கு பயப்பட வேண்டாம். சாத்தான், மனிதன் அல்ல, சாத்தான், சிந்தை சாத்தான். பேலியாளின் மக்கள் தான் குடும்பத்தையும் உறவுகளையும் உடைப்பார்கள். இவர்கள் பேலியாளின் பிள்ளைகள். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நாம் எங்கே போய் நின்றாலும் கர்த்தருடைய பிரசன்னம் விளங்க வேண்டும். எங்கே போய் நின்றாலும் தேவ வாக்கு நிறைவேற வேண்டும். சில வேளை கடிந்து கொள்ள முடிந்தால் கடிந்து கொள்ள வேண்டும். அதற்காக யாரையும் நயவஞ்சகம் பண்ணிவிடக்கூடாது. வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சாத்தான் பெரிய ஆள் இல்லை, அவனை தியானம் பண்ண வேண்டாம். பைபிள் எப்படி சொல்கிறான் அதை தியானம் பண்ணுங்க. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்க. நான் உனக்கு போதித்து, எல்லாம் சேர்ந்து படிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கையை தட்டுங்கள் அந்த வார்த்தைக்கு. அட, சத்துரு பேலியாளின் மகன் வீடு வீடாக போய் உனக்கு விரோதமாக பேசினானா, எனக்கு விரோதமாக பேசினானா, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதம் பேசினா கர்த்தர் விட்டுக்கிட்டு இருப்பாரா? கர்த்தர் விட்டுக்கிட்டு இருப்பாரா? விட்டுருவாரா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஆலயத்துக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் விட்டுருவாரா? இப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை நீ உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை நீ ஆதாயமாக்கி கொண்டாய். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்க எல்லாரும். என் கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல, என் கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எனக்கு கொடியேற்றுவார். இந்த பல்லவி எல்லாம் சேர்ந்து பாடுங்க. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். நல்ல கம்பீரமா. அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். சொல்லுங்க சொல்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஆமென் ஆமென். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வாதை உந்தன் கூடாரத்தை ஆமென் அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. எல்லாம் கைத்தட்டு. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கையை நல்லா தட்டுங்க பாக்கும். கீழே மாத்திரம் என் நல்லா தட்டு கையை. உனக்கு எதிரான ஆயுதமில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. நமக்கு எதிரா இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. சொல்ல பாருங்க.
ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், இயேசு ராஜா முன் செல்கின்றார். சொல்லுங்க, சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், இயேசு ராஜா முன் செல்கின்றார். அதை படிங்க. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால். இயேசு ராஜா முன் செல்கின்றார், தைரியமாய் நாம் இருப்போம். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு ராஜா முன் செல்கின்றார், தைரியமாய் நாம் இருப்போம். கையை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 32 சங்கீதம் 8 வசனத்தை படிங்க. மறுபடியும் டக்குன்னு போட்டு தம்பி. 32:8, 27, 11 போடுங்க. டைம் முடிஞ்சிச்சு பாருங்க. 4 வசனம் கூட படிக்கல, டைம் முடிஞ்சிச்சு. வேகமாக போடுங்க, வேகமாக போடுங்க. 28வது 32வது சங்கீதம் சேர்ந்து படிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நல்ல ஒரு கையை தட்டி, என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, நான் உனக்கு போதித்து இதுதான் நடக்க வேண்டிய வழி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சொத்து எனக்குள் இருக்கிறது. அவர்தான் என் இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். கையை உயர்த்தி அல்லேலூயா. 27:11 சீக்கிரம் படிங்க. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து. சங்கீதக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறான்? உங்கள் வழி எனக்கு போதிங்க. ஏன்னா சுற்றி அவ்வளோ சத்துரு இருக்கிறான். உங்கள் வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்தும். யார் நிமித்தம்? ஏன் எதிராளி தெரியுமா? அவனுக்கு முன்னாடி நான் மாட்டிக்கக்கூடாது, அவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அவனுக்கு முன்னாடி வெக்கப்பட்டுறக்கூடாது. நான் செத்தாலும் தனியாக சாவுறேன். என் எதிராளி நிறையா இருக்கிறான், அவன் நிமித்தமாச்சும் என்னை சரியாக நடத்துங்கப்பா அப்படிங்கிறான். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஜெபத்தை செய்யுங்கள், அவர் போதித்து நடத்தக்கூடிய கர்த்தர் அவர். யோவான் 14:26 போடுங்க. என் நாமத்தினாலே, எல்லாம் சேர்ந்து என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. திரும்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். போதிப்பார், நினைப்பூட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, போதிப்பார், நினைப்பூட்டுவார். இப்போ கர்த்தருடைய போதனை தேவையா இல்லையா? நம்ம அபி எனக்கு அங்கேயிருந்து ஒரு மெசேஜ் போட்ட, டேடி அவன் ஐயான்னு தான் கூப்பிடுவான். அந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் டேடின்னு வந்துட்டா. செய்தியை போட்டு, சாரி நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ சொல்லாமல் போனதுக்கு வருத்தம் தான், தைரியமாயிரு, உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நீ சந்தோஷமாயிரு. உன்னோட ஜாப் எப்படி இருக்குது? கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அங்கே சென்னையில் சர்ச்சு உண்டு. 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 7 மணிக்கு 24 ஹவர்ஸ் சர்ச்சு நடக்குவாங்க. ஏதாச்சும் ஒரு ஆராதனையில் பங்கெடு, கர்த்தரோடு இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். தூரத்தில் பிள்ளைங்க இருந்தாலும் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையோடு இரு, ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தையோடு இருங்க, ஆமேன்னு சொல்லுங்க. தேவ வார்த்தையை கையில் தூக்கிட்டு வருவதற்காக அல்ல. பைபிளை பாருங்க. பிதா பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். எப்படி? சொப்பனத்தில் போதிக்கிறார். எப்படி? மனைவி மூலமாய் போதிக்கிறார், கணவன் மூலமாய் போதிக்கிறார், சில தரங்கட்ட அப்பனுக்கு பிள்ளைகள் மூலமாய் போதிக்கிறார், கழுதை மூலமாய் போதிக்கிறார், சில மோசமான சில ஜனங்களுக்கு அந்நியன் மூலமாய் போதிக்கிறார், பைபிளில் காக்கை மூலமாய் போதிக்கிறார், குளவி மூலமாய் போதிக்கிறார், கழுதை எலும்பு மூலமாய் போதிக்கிறார். இயற்கை வானத்தை பாருங்கள் இயேசு வானத்தின் மூலமாய் போதிக்கிறார். வானவில்லை பாருங்கள் என்கிறார் இயேசு, வானவில் மூலமாய் போதிக்கிறார். இயேசு நமக்கு எந்த பாணியில புரியுமோ அந்த பாணியில போதிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு எந்தெந்த பாணியில புரியுமோ அந்தந்த
ஆவியானுடைய வேலையை போதிப்பார். சொல்லுங்களேன், போதிப்பார். யாராச்சும் அனாதை இருக்கீங்களா? அனாதை யாராவது இருக்கீங்களா? அனாதை, நான் அனாதையாக இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் தெரியுமா அனாதை? இந்த வசனம் கேட்காம வாயில் நிற்கிறான் பாரு, அத்தனை பேரும் அனாதை. ஆலயத்தில் இல்லாமல் இன்னைக்கு வெளியே இருக்கிற அத்தனை பேரும் அனாதைகள். உன்னோடு போதிக்கிறவர் இல்லை, உன்னோடு உன்னை உணர்த்துகிறவர் இல்லை, அத்தனை பேரும் அனாதை. கர்த்தர் இவ்வளோ பெரிய கர்த்தர் அவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மை நாமே கர்த்தர் நம்ம எதுக்கு இந்த இவ்வளோ வசனத்தை கொடுக்குறாருன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்களும் நானும். நீதிமொழிகள் 15:30 பாருங்க, இந்த வசனம், இந்த போதனை நமக்கு என்ன செய்யுமா? கண்களின் ஒளி. நீதிமொழிகள் 15:30 வசனத்தை படிங்க, சேர்ந்து எல்லாம் படிங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை பூஷ்டியாக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இங்கே பாருங்க, இருதயம், கண்ணு எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய பவர் அந்த வேத வசனத்துக்கு உண்டு. வசனத்தை கேட்க போன வாரம் நல்ல செய்தியை கேட்டோம். குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா அப்படி என்று. வசனம் கண்ணை வெளிச்சமாக்கும், வசனம் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், வசனம் எலும்புகளை பூஷ்டியாக்கும். என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிற இந்த வார்த்தை தான். இன்றைக்கி மட்டும் இந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணி உள்ளே இறக்கலை, வேற ஒரு பிரசங்காரை வச்சு நான் பேசணும்னு வச்சிங்களேன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நாங்கள் சொங்கி மீறி இன்பிட்டு உட்காந்துருப்பேன். இல்லை ஆண்டவரே, உன் வசனத்தை நான் உள்ளே அனுப்புகிறேன்னு இந்த வசனத்தை எல்லாம் தியானம் பண்ணி உள்ளே அனுப்பின உடனே கண் தெளிவு பெற ஆரம்பித்தது, இருதயம் மகிழ ஆரம்பித்தது. பிரசங்கிக்க போகிறேன் என்று சொல்லி எலும்புகள் பலனடைய ஆரம்பித்தது. நீ உங்களுக்கு சொல்லுகிறேன், கண் தெளிவாக இருக்க வேண்டும், எலும்புகள் பலனடைந்து இருக்க வேண்டும், குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வசனம், அதற்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்துவார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ சும்மாவா கர்த்தர் பசுத்த ஆலயத்தையும் ஊழியக்காரனையும் அபிஷேகத்தையும் வச்சிருக்கிறாரு? இவர் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார் ஐயா. நான் சொல்லி பார்க்குறேன், இந்த கோயிலுக்கே தான் போகிறார் ஐயா. நீ சொன்னவர் கேட்க மாட்டார், வசனம் சொன்னவர் கேட்பார். நீ சொன்னவர் அடங்க மாட்டார். ஆவியானவர் உணர்த்தினா அவர் அடங்கிடுவார். ஆவியானவர் உணர்த்தினா அடங்குவார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை ஆலயத்துக்கு குடும்பமாய் வர வேண்டும். ஆலயத்துக்கு குடும்பமாய் வர வேண்டும். எங்கேயோ அன்றைக்கி போனால் தான் குழு கட்டலாம், அன்றைக்கி போனால் தான் கடன் அடைக்கலாம், அன்றைக்கி போனால் தான் மொய் வைக்கலாம்னு நினச்சி அனுப்புகிறோம். இது உலக பிரகாரமாக நமக்குரிய காரியம். ஆனால் அவன் ஆத்து போய் விடுவான், அவன் சவுத்து போய் விடுவான், அவன் பின்மாறி போய் விடுவான். கொஞ்சமாக குடிச்சிட்டு முத நாள் வருவான், நீ காம்ப்ரமைஸ் ஆகிடுவ. அந்த ஸ்பிரிட் டோட்டல் ஃபேமிலியை காலி பண்ணிடும். தாயே, பிள்ளையை பெற்றெடுத்த தாயே, கணவனை நீ விட 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 அந்த வைரஸ் நோய் மாதிரி, கொரோனா நோய் மாதிரி குடும்பத்தை பாழ் பண்ணிவிடும். அவன் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு வேதத்திற்கு நேராக வழி நடத்து, பைபிளை கையில் கொடு, குடும்பமாக ஜெபி, ஒரு அதிகாரத்தை வாசி, உன்னால் முடியாவிட்டால் அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேரு. உனக்கு பணம் எப்பொழுதும் சம்பாதித்து விடலாம். அவன் ஆரோக்கியமாக இருந்தால், அவன் திடனாக இருந்தால் கோடிகளை கொண்டு வந்து கொட்டுவான். ஆனால் பணத்தை மையப்படுத்தி சத்தியத்துக்கு அவனை விலக்கி விடாதே. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கண்ணுக்கு ஒளியை தரும், ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சியை தரும், எலும்புக்கு பலனை தரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுனுடைய வார்த்தையில் அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது. கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து பார்த்தால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, எல்லாம் சேர்ந்து படிங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, எல்லாம் சேர்ந்து படிங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. வசனம் இல்லாத ஞானம் இல்லைங்க. ஞானம் 2 விதம் உண்டு. வசனத்தோடு வருகிற ஞானம் வேற, வசனம் இல்லாத வர ஞானம் வேற. ரெண்டுக்கு நிறைய விஷயம் இருக்குது. உலக ஞானம் வேற, சந்தர்ப்பவாத ஞானம் வேற, அரசியல் ஞானம் வேற. இந்த உலகத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கிறதோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஞானம் வேலை செய்யும். ஆனால் இது எல்லா ஞானத்தையும் போட்டு முழுங்கக்கூடிய பவர் வசனத்தின் ஞானத்துக்கு உண்டு. எகிப்தின் மந்திரவாதி கையில் ஒரு குச்சி இருந்தது.
அந்த குச்சியை போடுவோல அது வலு சர்ப்பமாய் மாறுகிறது. மோசே பயப்படுகிறான். ஆண்டவரே, அவன் வெறும் குச்சியை போடுறான், மந்திரமாக வருதே, பாம்பாக வருதே, நான் உங்கள் ஊழியக்காரப்பா எப்படி ஜெயிப்பேன்? அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலத்துக்கு போடு, அதுவும் வலு சர்ப்பமாக மாறும். திரும்பி நீ அதை வாழை பிடி, அது ஒன்று வாழை பிடி, திரும்ப கோலாய் மாறும். அவனுக்கு போட தான் தெரியும், உனக்கு போட்டு எடுக்க தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போன்னு என்ன அர்த்தம்? போட்டு கைட்டு தெரியும் உனக்கு, உனக்கு எல்லாமே தெரியும். அப்போ உலக ஞானத்தைப்படி யாராவது பேசினா கேட்கக்கூடாது. உலக ஞானம் எப்படி நீ என்ன பேசலாம்? இது உலக ஞானம். இப்படி பேசாமல் எப்படியா பேசுவா? நீதிமானி என்ன தயவாய் கொட்டட்டுமே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உலகம் பார்க்கக்கூடிய ராஜாவாய் மாறினா ஒரு மனிதன் சீஷத்துவத்தில் பழக வேண்டும். அவன்தான் தலைமைத்துவத்துக்குள்ளே வர வேண்டும். சீஷத்துவம் எப்படி போதிக்கும்? உலக ஞானத்தால் போதிக்காது. தேவ மனுஷனை வைத்து, அது ஒரு சூழ்நிலையை வைத்து, வார்த்தையை வைத்து. பைபிளை பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. இன்னைக்கு நான் பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்கு இந்த வசனம் போகலையே, உங்கள் கணவனுக்கு இது போகலையே, உங்கள் ஜீவக்குழு நண்பர்களுக்கு இன்னைக்கு இந்த வசனம் போகலையே, அவன் கெட்டு வீணாகி நசல் கொண்டு பின்மாகி அவன் வீட்டில் ஒரு டெத் ஆகி நம்ம எல்லாம் மாலை கட்டிட்டு போய் ஓன்னு அவன் அழுது, அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நாம் அழுது. இதற்கு நாம் அழைக்கப்படலை. இவைகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் முன்கூட்டியே வேத வசனத்தின் ஞானத்தை நாம் போதிக்கும்போது அது பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் சேர்ந்து படிங்க, ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லுங்கள். எப்படி புத்தி சொல்லணுமா? வெறும் புத்தி இல்லை, போதித்து புத்தி சொல்லு. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்களேன், திரும்ப எல்லாம் சொல்லுங்களேன். போதித்து புத்தி சொல்ல. நீ நல்லவர் தான், ஏன் கோயிலுக்கு வருவ ரெகுலரா? உன் குடும்ப சூழ்நிலை, நீ சர்ச்சுக்கு போகிற, பரவாயில்ல, அதையும் தாண்டி கர்த்தர் செய்வார். ஆனால் பைபிள் சொல்லுது, என் பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும், நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று பைபிள் சொல்லுகிறது. தயவாய் கர்த்தரை நீ கனம் பண்ணு அப்படின்னு போதித்து புத்தி சொல்லணுமா? ரெண்டு கையும் வைத்து அலேலியா சொல்லுங்களேன். இதுதான் பைபிள் சொல்லுது. போதித்து புத்தி சொல்லு, வசனத்தை சொல்லி புத்தி சொல்லு. ஏன்னா அந்த வசனம்தான் உன்னை சகல ஞானத்திற்குள்ளே வழிநடத்த ஆரம்பிக்கும். ஆமென் என்று சொல்லுங்களேன். எபிரியர் புஸ்தகம் 13:7, நான் வேகமாக ஓடுறேன். எபிரியர் 13:7 நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் பற்றி பைபிள் பாருங்க. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து, எல்லாம் சேர்ந்து படிங்க, திரும்ப எல்லாரும் சொல்லுங்க. உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்று. இங்கே பாருங்க, உனக்கு போதிக்கிற, உன்னை நடத்துகிற உங்கள் லீடரை பாருங்கள், தலைவரை பாருங்கள். நான் தலைவர் இல்லை, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலைவர் இருப்பாங்க. இப்போ சபைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிதா, நான் ஒரு ஊழியக்கார், உங்களுக்கு தகப்பன். இப்போ என்ன சொல்லுது பைபிள்னா, உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறாங்கல்ல, உங்களை நடத்துகிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் எப்படி நிற்கிறான்? ஏன் சில சாட்சியை சொல்கிறோம் அப்படின்னா, நேற்று வரை அப்படி இருந்தோம், இன்றைக்கி நான் ரொம்ப அப்படி ஆகிட்ட சொல்ல. தேவ பலன், இந்த வசனத்தை தியானித்த உடனே தேவன் பலனை கொடுக்குறான்னு சாட்சியாக சொல்கிறோம். ஏன் 2 வாரம் கழித்து 3ஆவது வாரம் அந்த பலத்தோடு வரோன்னா, நீ தொடர்ந்து வியாதி, கஷ்டம், மூக்கு சளி சொல்லிக்கிட்டே கிடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு முன் உதாரணம். அவனை பாரு, அவன் நடக்கையின் முடிவை சிந்தி அவன் விசுவாசத்தை பின்பற்று. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும், எல்லாம் திரும்ப சொல்லுங்க. அவன் பேச்சை பார்க்காத, அவன் விசுவாசத்தை பாரு. நான் சொல்லட்டுமா, 2020 வரைக்கும் நான் நல்ல சட்டையை போட்டதில்லை. உங்களுக்கு தெரியுமா? நான் அநேகருக்கு, பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், ஏதோ ஒரு பேண்ட்டை போட்டிருப்பேன், ஏதோ ஒரு சட்டையை போட்டிருப்பேன், தாறுமாறாக முடிய வெட்டியிருப்பேன், மீசியை மானங்கனே வச்சுருப்பேன், ஆனால் ஸ்லிம்மாக இருப்பேன், கண்ணாப்படான்னு இருப்பேன். கல்யாணத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு எனக்கு தெரியாது, சாவு வீட்டுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு எனக்கு தெரியாது, எப்போ எந்த வாட்சியை கட்டணும்னு தெரியாது, அப்போ ஒரே செருப்பு தான், எந்த செருப்பு போடணும்னு தெரியாது. எது வரைக்கும் தெரியுமா? 2020 வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது.
போடுறதெல்லாம் வெள்ளை சட்டை தான், கலர் சட்டையே போட மாட்டேன். எனக்கு துவைச்சி காய வச்சு மடித்து கொடுத்த ஆனந்தி உயிரோடு இருக்குது. குன்னத்தமாக இருக்கிறாங்க, வெள்ளை சட்டையே தான் போடுவேன். 4 பேண்ட் வச்சுருப்பேன், ஒரு 5-6 வெள்ளை சட்டை வச்சுருப்பேன், எப்பொழுதும் அதே தான் போடுவேன். ஆனால் கடவுளுடைய பெரிய கிருபை, எனக்கு சில தலைமைத்துவ அபிஷேகம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என்னை பல இடங்களுக்கு அழைப்பதை நான் பார்த்தேன். என்னுடைய நிறுவனம் பல இடங்களில் என்னை அமர வைக்கிறத நான் பார்த்தேன். அப்போது நான் அதே மாதிரி போக்கல, அங்கே ஆவியானவர் உணர்த்தினார். எனக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாக, அவங்க தான் காயப்படாமல் போதிப்பாங்க, நண்பர்கள் மூலமாக. அதுக்கப்புறம்தான் நான் ஷூ போடவே ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியுமா? அப்போது இல்லை இந்த இடங்களுக்கு போகல, இப்படிலாம் போடணும். நம்ம பாஸ்டர் இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் ஆகிட்டோம், ஒரு ஜோனல் பாஸ்டர் ஆகிட்டோம். டிஸ்ட்ரிக்டில் பல இடத்துல பிரச்சனை நடக்குது. எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போக சொல்கிறாரு. இல்லை இப்போது நம்ம இந்த ஊருக்கு போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு கூட நான் ஷூ போட்டிருப்போன்னு தெரியாது எனக்கு. இதெல்லாம் கடவுளுடைய படிப்படியாக கொடுத்த சில அனுபவங்கள். இன்றைக்கி அதுக்கு அப்புறம்தான் நாகரிகமான சட்டை உடுத்த வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். இப்போ நான் போடுற நல்ல பேண்ட் சட்டெல்லாம் நான் எடுத்ததில்லை. இதை போட்டுக்க நல்ல அருமையான ரைமான் பேண்ட்டு, அஜித்தா கல்யாணத்தை எடுத்து கொடுத்த பேண்ட், இது ரைமான் காஸ்ட்லி பேண்ட். இப்போ தான் ஒழுங்கான டைலர் எங்கே இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதே. 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியல, இந்த 5 வருஷத்துக்குள்ளே தான் நல்ல ரைம் பேண்ட் அவங்க எடுத்து நல்ல ஒரு ஷர்ட்டை போட்டு தான் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டோம், நீல கலர் ஷர்ட் போட்டு. அது அஜித்தா கல்யாணத்துக்கு ஒரு சட்டை போட்டு பாருங்க, இந்த கலரில் காப்பி கலரில் ஒன்று பளிச்சுன்னு போட்டுருந்தேனே, அதெல்லாம் நான் போடுறதில்லை. ஆனால் போட்டேன். அது யார் பிள்ளை பேர் என்ன, வைஷ்ணவி கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த பேண்ட்ஸ், அது சட்டை. அது போடுற கோட்டு போடுற சட்டைலாம் நான் எடுத்ததில்லை. இந்த சபையில் எங்கள் போதகர் நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று விரும்புகிற உத்தமமான நீங்கள் இருக்கிறபடினாலே நல்ல ஆடைகளை நான் உடுத்த ஆரம்பித்தேன். உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்போ புதுசாக சபைக்குள்ளே வரவனுக்கு நம்மளுக்கு தெரியாது. என்ன சொல்லுவான் தெரியுமா? நம்மளை பார்த்த உங்களையே பார்த்து, பாஸ்டர் சட்டையை பார்த்தியா, பாஸ்டர் பேண்ட்டை பார்த்தியா, நீங்கள் சொல்லுவீங்க 25 வருஷமாச்சு நீங்கள் பாஸ்டர் இந்த ஊருக்கு அவர் கல்யாண நாளுக்கு கூட அதை கல்யாண நாளுன்னு கொண்டாடல. எத்தனையோ ஊழியக்காரன் பிறந்த நாளை கொண்டாடுறான், கல்யாண நாளை கொண்டாடுறான், புள்ள வயசுக்கு வந்தால் திரட்டிங்கிறான், மஞ்சள் தண்ணிங்கிறான். நான் பத்திரிக்கை வச்சா மோரில் தூப்போம், நீ ஊழிய செய்ய தானே வந்த, புள்ள வயசுக்கு வந்தால் திரட்டி மஞ்சள் தண்ணி உலகத்தான் விசுவாசி வைக்கிட்டு நீ ஏன்டா வைக்கிற, நீ ஊழியக்காரன்டான்னு சொன்னவனா. எந்த தேவையில்லை, எந்த விசேஷம் இல்லை. அவர் பாட்டு கண்ணுக்கு 40 நாள் உபவாசம் தெரியுமா உனக்கு, 21 நாள் உபவாசம் தெரியுமா உனக்கு, 7 நாள் உபவாசம் தெரியுமா உனக்கு, 100 நாள் இரவு ஜெபம் தெரியுமா உனக்கு, 100 நாள் இரவு ஜெபம் தெரியுமா உனக்கு. அத்தனை பாடுகளை பட்டுதான் என் ஊழியக்காரன் மனிதனாய் நிற்கிறான். அவன் உயிரோடு இருக்குது பெரிய கிருபை. எங்கள் அப்புறாணி மக்கள் கொடுக்குற நல்ல சோத்தையும் நல்ல காணிக்கையும் வாங்கி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படியோ ஒரு ஜீவன் சுற்றி வரானே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உனக்கு என்ன தெரியும்? ஊரில் சொல்லுவாங்க, முளைச்சி 3 இலை கிளம்பல, வாயை மோந்தா பால் கவிச்சு அடிக்குது. இந்த ஊழியத்தின் அஸ்திபாரம் தெரியுமா, வளர்ச்சி தெரியுமா, அடி உத தெரியுமா, நிந்த தெரியுமா? அவனுக்கு என்ன வயசு, எதுக்கு இந்த வயசுலேயே உடம்பு அடிக்கடி பலவீனப்படுது. 2016 இந்த பிரச்சனை வந்தப்போ ஒரு டாக்டர் சொன்னார், உனக்கு கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்குது, நீங்கள் அடிக்கடி ஃபாஸ்டிங் இருந்திருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் சரி பண்ணணும். அதுக்கு கிட்னிக்கெலாம் மருந்து மாத்திரை கிடையாது, ஒரே ஒரு மருந்து உடற்பயிற்சி மட்டும்தான். உடற்பயிற்சி கொடுக்க கொடுக்க கிட்னி தன்னுடைய பலத்தை பவர் அதிகரிக்கும். உடற்பயிற்சியை விட்டுட்டின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ தான் உடற்பயிற்சின்னு ஒன்றில் இருக்குது, அது கிட்னிக்கு பலனே எனக்கு தெரியும். ஒப்பேற்றிக்கிட்டு வண்டி அன்றைக்கி ஓட்டுறாரு. இதுக்கப்புறம் உள்ளே வர ஜனங்களுக்கு நீங்கள் தான் சாட்சி. இந்த பேலியாளின் மக்கள் வருவது போல் எதையாகிலும் பேசுவார்கள், அது அவர்களுக்கு லாஸ். நீங்கள் இந்த சபைக்கு ஆதாரமாக இருக்கிறீர்கள். அப்போ வசனத்தை போதிக்கிறவனுடைய சாட்சியை கவனிக்க வேண்டும். 2 கையும் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அப்போது சிந்தையை கெடுக்கிற அந்த அசுத்தாவினுடைய வேலைகளை கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 பாருங்கள், வசனம் முடிஞ்சிருச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20, இடர பண்ணுகிற சில ஆவிகள். ஐயா நீங்கள் நல்லவங்க ஐயா, எல்லாருமே நானும் நல்லவன் தான், நீங்கள் எல்லோரும் நல்லவங்க தான்.
இடற பண்ணுகிற சில கும்பல் இருப்பார்கள். இங்கே கத்த சொல்கிற விஷயத்தை பாருங்கள். வெளிப்படுத்த 2:20 சேர்ந்து படிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாம் சேர்ந்து படிங்க. குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேலின் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து எல்லாம் சொல்லுங்க. அவர்களுக்கு கெடுக்கிறவங்க கூட எப்படி தான் கெடுக்கிறானா சொல்லுங்க பார்க்கும். கெடுக்கிறவங்க கூட எப்படி தான் கெடுக்கிறான்? போதிப்பான். போதிக்காமல் கெடுக்க முடியாது. இங்கே வாழ வைக்கிற வசனமும் போதிக்கணும்னு சொல்லுது. கெடுக்கிற யேசபேலின் ஆவி என்ன செய்தான்? போதிக்குது. ஆனால் என்ன பேரில் போதிக்குதான்? நான் ஒரு தீர்க்கதரிசின்னு போதிக்குது. வசனம் பார்க்குறீங்களா? டைம் பாருங்கள் எல்லாரும். கிடமாத்திரையை தட்டி விடுங்க. உன் பேரில் எனக்கு என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேலின் என் ஸ்திரீ. தீர்க்கதரிசி போதிப்பது. அவருக்கு நம்ம ஒரு விஷயம் தெரியாது. கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. கேரளாவில் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. ஆந்திராவில் குண்டு வெடிக்கப் போகிறது. இங்கே இது நடக்கப் போகிறது. அந்த சபை அப்படியே இங்கே ஒரு ஆள் நம்ம சபையில் இருந்துச்சு. ஐயா நான் பார்த்தேன் நம்ம சபை இப்படி இருக்குது அப்படிம்பாங்க சொப்பனத்தில். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியா அங்க மாட்டேன். நீ ஒழுக்கழிச்சு படுத்துகிற சொப்பனம் பார்த்துருப்ப அப்படி. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வார்த்தை எனக்குள்ளே போயிடக்கூடாது என்பதற்காக உடனே நான் அதை அரெஸ்ட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. நான் கும்பகோணத்தில் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொன்ன, மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு லாரி டிரைவர் தான் நேசித்து ஒரு படித்த பெண்ணை கல்யாணம் பண்ணினான். படிக்காத லாரி டிரைவரே படித்த பெண் கல்யாணம் பண்ணான். அவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தான்னா 1 வாரம் ஆகும். நேஷனல் பர்மனெண்ட் லாரி டிரைவர் 2 சொக்காயிலையும் பணத்தை கொண்டு வருவான், போடுவான். பிள்ளைகள் 2 ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கணும். அதுக்கப்புறம் மனைவி சொல்கிறா, நானும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேங்க. என்ன நீ பண்ண போகிற? நீ வீட்டில் இருந்தாய், எனக்கு போதாதா? நான் உன்னை நேசித்து கல்யாணம் பண்ண காதல் மணி படித்தவனி, நான் உன்னை அப்படிலாம் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறான். ஒரு சின்ன இட்லி கடையை போடுறா, பிஸ்னஸ் நடக்குது. இவன் லாரில் வரான், வீட்டில் பணம் கொட்டுன்னு கொட்டுது. அவனும் கண்ணியமானவன், இவளும் கண்ணியமானவன். டெய்லி டிஃபன் சென்டர், டெய்லி சில்லற வீட்டில் இருக்குது. அங்கே வாரம் பணம். 2 பேரும் WME சர்ச்சுக்கு போகிறவங்க. இங்கே கும்பகோணம் ஜேக்கப்பையா அப்பா சர்ச்சுக்கு போகிறவங்க. அழகான குடும்பம். ஒரு குழி தோண்டுகிறவன் வந்தான். என்னடா மாப்பிள்ளை எப்படா இருக்கிறான்னு கேட்குறான். நல்லா இருக்காண்டா, எப்படா வீட்டுக்கு வர அப்படிங்கிறான். 4 அன்னைக்கு வந்துடுறோம் மாப்பிள்ளை அப்படிங்கிறான். வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க, டிஃபன் சாப்பிட்றாங்க. அவங்களே டிஃபன் சாப்பிட்றான், பேசுகிறான், கொள்கிறான். மாப்பிள்ளை நான் சொல்ல வருத்தப்படாதரா, நீ நேஷனல் பர்மனெண்ட் வண்டியை விட்டுட்டு உள்ளூர் வண்டியை ஓட்டுறா, அதுதான்டா குடும்பத்துக்கு நல்லதுன்னு போயிட்டான். அழகான குடும்பம். மைண்டில் போதிச்சிட்டானா? மைண்டில் போதித்தவன் அந்நியனாக இருந்தால் அவன் ஏற்றிருக்க மாட்டான். பைபிள் சொல்லுகிறது, என்னை பகைத்தவன் அந்நியனாக இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். தாவீது சொல்றாரு, என் தோழனே, என்னோடு உணவருந்தியவனே என்னை இப்படி செய்து விட்டானே. தாவீது சொல்றான். அந்த குடும்பத்தின் தாலி அறந்தது. 1 வாரம் பார்க்குறான், மைண்டு மாறிடுச்சு, வேலைக்கு போகலை. நானும் உன்னோட டிஃபனில் இருக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் முட்டையை ஊற்றுறான், அவள் தோசையை ஊற்றுறா. அக்கா சூப்பராக இருக்கா சட்னி, சூப்பராக இருக்குது தம்பி அப்படிங்கிற. இது பிஸ்னஸ் டெக்னிக்கல், இது பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட். அது இப்படி போகிறான். அவன் தாண்டா ஒரு மாதிரி பார்க்குறான், நான் பொண்ணாட்டின்ட்டு போயிட்டான். அவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்படியே ஆகி அவன் வீட்டில் கடந்து அவன் ஃபீல் பண்ணி அவன் வருத்தப்பட்டு அவன் நெஞ்சு வலி வந்து சுகர் ஏறி வீட்டிலே கிடக்கிறான். இப்போல்லாம் நீ கடைக்கு போகிற பொம்பளை எப்படி போவா? பிஸ்னஸ்க்கு போகிற அழுக்கூட போவா? அவள் குளிக்கணும், முழணும், மை பொண்ணு கை பொண்ணு போனால் தான் 2 பேருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம். வந்து உன்னோட இதே இப்போ சரியில்லை, என்னயா விளையாடுறியாங்கிற. அவன் இப்போ நான் படித்தவன், படிக்காதல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அன்புக்காக. என்ன இப்படி பண்ணுறேன்னு அவன் விடைக்கிறா. எப்போதுமே வீரியம் உள்ளவள்கிட்ட, உண்மை உள்ளவள்கிட்ட கொஞ்சம் வீராப்பு ஜாஸ்தி தான் இருக்கும். அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியல. ஜாக்கிலி வரல ஒரே அடி அடித்தான், மனைவி இறந்தாள். புருஷன் ஜெயிலுக்கு போனான். 2 பிள்ளைகளும் மண்ணுக்குள்ளே போய் இது அனாதை எண்ணத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆவி நமக்குள்ளே இருந்தது. நம்ம வீட்டில் போனோம் கிளம்போம். கேர்ஃபுல். பைபிளை கர்த்தர் ஏன் சொல்கிறா தெரியுமா? கவனிங்க. உனக்கு ஒரு குறை இருக்கிறது. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரக ஆராதனை படைத்தவைகளை புசிக்கவும் அவைகளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
இடம் கொடுக்கிறாய். முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? இடம் கொடுக்கிறாய். இன்னைக்கு செய்தி யேசபேலுக்கு இல்லை, இடம் கொடுக்கிறவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். பாஸ்டர் வீட்டுக்கு வராரா? பைபிள் எடுத்துகிட்டு வராரா? நல்லா இருக்கியான்னு கேட்குறாரா? குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரா? பிரச்சனையை சொல்கிறியா? நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேம்மா. அந்த மனுஷனை கர்த்தர் மாற்றுவாருமா, கர்த்தரால் முடியுமா. கடன் தொல்லையா, நான் ஜெபம் பண்ணுறேம்மா. என்ன விட அதிகமாக கடன் இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறேம்மா. புள்ள பெயிலாக போட்டேன்யா, நீ கவலைப்படாதம்மா. புள்ள நானும் பலமுறை பெயிலாக போனவன் தான்டா. நீ சொல்லும் பொழுது அந்த குடும்பம் வீரியம் அடைய வேண்டும், தைரியம் அடைய வேண்டும், அந்த குடும்பம் கட்டப்பட வேண்டும், அந்த குடும்பம் உந்து விசை அடைய வேண்டும், அந்த குடும்பம் சோகம் நீங்கி தெளிய வேண்டும். அதுதான் ஸ்பிரிட், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏருக்கு மாறா ஏதாவது பேச ஆரம்பிச்சா புரிஞ்சிக்கே, பைபிள் சொல்லுது இடம் கொடுக்கிறாய். எத்தனை பேர் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யார் எதை பேசினாலும், இன்றைக்கி பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு நம்ம போகிறோம், பல ஊழியர்கள் வருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கவனமாக இருங்கள். உன் சபை நிலைமை என்ன, உன் குடும்பத்தின் நிலைமை என்ன, உன் பிள்ளையின் நிலைமை என்ன, உன் புருஷனின் நிலைமை என்ன, உன் மனைவியின் நிலைமை என்ன, உன் குடும்பத்தோடு நீ ஐக்கியமாக இருக்கிறாயா, உன் அண்ணன் தம்பியோடு பரஸ்பரமாக இருக்கிறாயா, உன் பங்காளி பாகஸ்தான் சொந்தக்கார வீட்டானோடு நீ ஒற்றுமையாக இருக்கிறாயா, இதை குறித்து நீ ஜெபிக்கவில்லையா, இதை குறித்து கர்த்தர் உனக்கு வெளிப்பாடு கொடுக்கவில்லையா? வெளிப்பாடு இன்னும் ஒரு தேசத்தில், இன்னும் ஒரு ஊரில், இன்னும் ஒரு கண்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் உனக்கு வெளிப்பாடு வருமா? யேசபேலே, குடும்பத்தை கலைக்கிற யேசபேலே, பைபிள் சொல்லுகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. இது யேசபேலுக்கு ஜாக்கு எச்சரிப்பு இல்லை, இடம் கொடுக்குறாய்ங்கிற நமக்கு எச்சரிப்பு. கண்டவனுக்கெல்லாம் இடம் கொடுத்து குடும்பத்தை விட்ட எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும். கண்டவனை விடாதே, பக்கத்தில் கையை பிடிச்சி கண்டவனை விடாதே. ஜீவக்குழுவா ஜீவக்குழுவோடு நிப்பாட்டி விடு, நட்பா நட்போடு நிப்பாட்டி விடு, உறவா எல்லையோடு நிப்பாட்டி விடு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நேற்று கல்யாணத்தை பற்றி நான் எங்கள் பாசங்க சில பேர் பேசிட்டு வந்தோம். 5-6 பேர் பொண்ணு பார்க்க போயிருந்தோம் நாகப்பட்டினம் வின்சென்ட் சர்ச்சுக்கு. பொண்ணை பார்த்து வர வழியில் எங்கள் பொண்ணை பற்றி பேசுனாங்க. இப்படிலாம் மாப்பிள்ளை பாஸ்டர் உங்கள்கிட்ட யாரும் பொண்ணு கேட்கலையான்னு. என்கிட்ட உன் பொண்ணை தெரியா இப்படியே சொன்னேன்னா, உன் பொண்ணை எனக்கு தெரியான்னு கேட்குற அளவுக்கு நான் யாருக்கும் இடம் கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு. இது யாருக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? அதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உங்களுக்காக சொல்கிறேன். ஆசிரியர் வீட்டில் பொண்ணு இருக்குது, பிரதர் உங்கள் பொண்ணு தெரியுங்களா அப்படின்னு அவ்வளோ லேசாக ஒருத்தன் உங்கள்கிட்ட கேட்டுறக்கூடாது. இடம் கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. உனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தால் கூட சொல்ல 1000 முறை யோசிக்கணும், பேச 1000 முறை யோசிக்கணும், நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு 1000 முறை யோசிக்கணும், உங்ககிட்ட 10 ரூபா கடங்கக்கு 1000 முறை யோசிக்கணும். அத்தனை ஏன்னா இன்னைக்கு வசனம் அப்படி தான். இடம் கொடுக்கிறாய், நீ இடம் கொடுக்கிறாய், சாத்தான் உள்ளே விதை போடுகிறான். நீ இடம் கொடுக்கிறாய், அவன் உள்ளே வருகிறான். நீ இடம் கொடுக்கிறாய், உன் இருதயம் திறக்கிறது. யேசபேலுக்கெல்லாம் அளவில்லை, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அளவில்லை, கள்ள போதகர்களுக்கு அளவில்லை. இன்னைக்கு நியாயம் பேசுகிற ஆட்களுக்கு, புறம் பேசுகிற ஆட்களுக்கு, குறை பேசுகிற ஆளுகளுக்கு மலிவில்லை. ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஊழியக்காரங்கிற பேரில், ஊழியக்காரிங்கிற பேரில், உடன் ஊழியக்காரங்கிற பேரில், அண்ணங்கிற பேரில், தம்பிங்கிற பேரில், மச்சாங்கிற பேரில், மாமாங்கிற பேரில். கண்டவனுக்கு இடம் கொடுக்காதே, கண்டவளுக்கு இடம் கொடுக்காதே. கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சில சபைகளுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்த சில பணம் வந்தது. செம்மது நீர்ப்பட ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டிக்காரனை பிடிச்சி 5 மூட்டை சிமெண்ட்டை கொண்ட விஜயபாலம் வீட்டில் போடுன்னு சொன்னேன். அப்போல்லாம் வண்டி வாடகை 50 ரூபா தட்டு வண்டிக்கு பேசி பணத்தையும் கொடுத்து அனுப்பிட்டேன். செம்பருப்பு இப்படி பூந்து உள்ளே போயிடுச்சு வண்டி. உள்ளே போன உடனே அவன் சொல்கிறான், சிமெண்ட் முட்டை இறக்கிட்டு, எனக்கு இன்னும் 5 ரூபா சேர்த்து கொடுக்கல, இந்த பாஸ்டர் செம்பருப்பு முனையிலன்ட்டார். அவர் என்ன பாஸ்டர் அவர், நான் போய் அவரை வச்சுக்கிறேன்ட்டான் தட்டு வண்டிக்காரங்க. உடனே செம்பருப்பா, யோ இங்கே வாயா, என்ன நீ பெரிய ஆள், எங்கள் பாஸ்டர் பேர் உனக்கு அம்மையா பணம் வேணும், 5 ரூபா இந்த 5 ரூபா அப்படி. இல்லை ஏன் ஊழியக்காரன் நீ பேசுகிற, ஏன் ஊழியக்காரன் நீ பேசுகிற? இங்கே இருக்கிறனா ஒரு 10 மைல் தூரம், படிக்காத தாய், ஒத்த எலும்பு தான் இருக்குது,
ரோசம் பொத்துக்கிட்டு வருது. இடம் கொடுக்க மாட்டேன், என் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் வாய் திறந்தான். எனக்கு தெரியும் அவன் அக்கினியிலிருந்து வெளியெடுக்கப்பட்டவன், அவன் அக்கினியிலிருந்து வெளியெடுக்கப்பட்டவன், அவன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறான் என்று யோசுவாவை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், அவனை நீ சொல்லாதே, அவன் எரிகிற நெருப்பிலிருந்து வெளியே வந்தவன். சபை கவனம், இடம் கொடுக்கக்கூடாது. யார் வீட்டுக்கும் யாரும் போகலாம், யாரும் யாரோடு உறவாடலாம், யாருக்கும் விரோதமாய் பேச இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? பைபிள் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. 20-25 படிப்பு போடு, பசிங்க வெளிப்படுத்தி 20-25 போடு. ஆகிலும் அந்த அதிகம் அடுத்த வசனப்பா 20-24 போட்டு, அது 25. அதனுடைய விளைவு என்னன்னு போட்டு பைபிளில் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து படிங்க. எப்போ 20 போட்டியா? 24 தானே போட்டேன், முதல்ல போட்டு 20 போட்டியா? நீதிமொழிகள் 5:6, நீதிமொழிகள் 5:6 சீக்கிரம் போடுங்க. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஐயா படிங்க, ஒரு முறை படிங்க. இப்போ முதல்ல யாரை பற்றி சொன்னோம்? பொய் தீர்க்கதரிசியை சொன்னோம். இப்போ வேசியை பற்றி சொல்கிறேன். வேசி யார் தெரியுமா? வேசின்னு யார் தெரியுமா உங்களுக்கு? இங்கே நீதிமொழிகளில் விளக்கம் இருக்கு பாருங்களேன். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளக்கூடாதபடி. நீ ஜீவ மார்க்கம் என்றால் என்ன? வாழ்வாதாரத்தை சிந்தித்து கொள்ள முடியாதபடி, வெற்றியின் வாழ்க்கையை சிந்திக்க முடியாதபடி, ஜெயத்தை சிந்திக்காதபடி, பரிசுத்தத்தை சிந்திக்காதபடி, படிப்படியாக எப்படி உயரலாம் என்று சிந்திக்காதபடி, அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவள் தான் வேசி. வேசிக்கும் உபச்சாரத்துக்கும் வித்தியாசம் நீதிமொழிகளில் இருக்குது. அது எனக்கு டாபிக் இன்றைக்கி இல்லை, நீங்கள் படிங்க, நல்லா தெரியும். அதில் வேசியினுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு, உபச்சாரி ஆக்டிவிட்டீஸ் வேறு. இங்கே அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். எல்லாம் படிக்க சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ராத்திரி ஒரு மாதிரி பேசுவா, காலையில் ஒரு மாதிரி பேசுவா, போன வாரம் ஒரு மாதிரி பேசுவா, அடுத்த வாரம் மாற்றி பேசுவா. வேசி அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தா, நீதிமொழி 27-17 படித்து பார்த்தீங்கன்னா, அவள் ஆடை ஆபரணம், அவள் மாறி மாறி விகாரப்படுவாள் போட்டு பேசுறதில்ல, விகாரப்படுவாள். விகாரம் என்பது என்ன? இது ஒரு தியானம். விகாரம் தியானிச்சு பாருங்க. விகாரம் மாறி மாறி திடீர்னு டென்ஷன் ஆகிடுவா. அது பசுமையா விகாரமா? திடீர்னு வாந்தி பண்ணுற மாதிரி இருப்பா, திடீர்னு அழுவா, திடீர்னு தலையை பிச்சுட்டு அலையவா, திடீர்னு உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா உடனே அந்த பணத்தை எப்படி பிடுங்கலான்னு அப்படியே பேசுவா. என்ன எத்தனாம் தேதி உங்ககிட்ட 1ஆம் தேதி சம்பளம் வாங்கணும்னு தெரியும் அவளுக்கு. எத்தனாம் தேதி உங்ககிட்ட பேசுனா அந்த பணத்தை வாங்கலான்னு அவளுக்கு தெரியும். என்ன சொன்னால் உன்னை எங்கே கோட்டு போலான்னு அவளுக்கு தெரியும். எதை பேசினால் எது நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். அவள்கிட்ட ஸ்டாண்டர்டு ஸ்பிரிட் இல்லை, நிலைவரமான ஆவி அல்ல. ஏன்னா அவளுக்கு நோக்கமே மாறி மாறி. அப்படின்னால் என்ன அர்த்தம்? இவனை பார்த்தால் இவனை மாறி, அவனை பார்த்தா அவனை மாறி, அவளை பார்த்தால் அவளை மாறி, இவளை பார்த்தால் இவளை மாறி, புருஷனை பார்த்தா வேற மாதிரி, பிள்ளைகளை பார்த்தா சுத்தமாகவே வேற மாதிரி. பைபிள் சொல்லுத பாருங்க. அவன் நோக்கமே நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளக்கூடாது. நீ ஏன் என்னை டென்ஷன் பண்ணுற, நீ என்னை டென்ஷன் பண்ணுற நீ நாமளை கத்துவான் பாரு. இவனுக்கு கத்துறது தான் கடைசி ஆயுதம். இவருக்கு ஒரு வெண்ணையும் தெரியாது. அவளுக்கு தெரியும் இவனை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா இவன் தூக்கி போட்டு போயிடுவான். நல்லா அவனுக்கு தெரியும். ஐயாமார்களே, அம்மாமார்களே, ஒரு வேசியின் அடையாளம் மாறி 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 பேசுவாள். ஏன் சாமி அப்படி பேசுகிறா அப்படின்னா, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்திக்கக்கூடாது, லட்சிய பாதைக்குள்ளே போய்விடக்கூடாது, பரிசுத்தம் உள்ளவனாய் போய்விடக்கூடாது. நீ எதுக்கு 2 பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இன்னொரு பின்னாடி ஓடுறான்? 2 ஆம்பளை பிள்ளையை விட்டுட்டு எதுக்கு இன்னொரு ஆம்பளையாங்க கூட ஓடுறா? பாதிச்சது என்ன? இச்சையா, உணர்வா, சிந்தை. எதுக்கு கள்ளத்துக்கு மண்டல போடுறா? எதுக்கு விஷம் வைக்கிறா? தெரியுதா? சிந்தையை அவள் தாக்கி விட்டாள். ஏதோ பேசி அவன் மயக்கி விட்டான், ஏதோ பேசி அவள் மயக்கி விட்டாள். சிந்தை பாதிக்கப்பட்டு விட்டது. ஞானி தெளிவாக எழுதுகிறார், நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளக்கூடாதபடி அவள் நடைகள் மாறி 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 விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. சில சொல்லுங்க, அவைகளை மனைவி தெரிஞ்சுக்கலாம்,
வாழ் கற்று ஒரு அரை விட்டா சுருட்டிக்கும், அவ்வளோதான். அப்புறம் தெரியாமல் அடிச்சிட்டேன், கோவத்தில் அடிச்சிட்டேன், சும்மா வேணும்னு அடித்தேன், சும்மா தான் அடித்தேன், ஊன்னு பேசிக்கி சமாதானப்படலாம். இதுவும் அதுக்கு நன்றி கட்டுறோம், சங்கம் கட்டுறோம், டக்குன்னு ஏஞ்சி வந்துடும், போகும் வரும், ஆஹா ஓக மாறிடும். இவளுக்கு இதெல்லாம் தெரியாது. மனைவிக்கு சுதுமே தெரியாமல் பேசுவான். மனைவி முட்டாள்தனமாக பேசுவான். ஆனால் வேசி அப்படி அல்ல, அவளை அறிய முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி அவளை அறிய முடியாது, அவளை அறிய முடியாது. தம்பி டேனி இப்போ ஸ்டேட்டஸ்லாம் போடுறான், அவளை நீ அறிய முடியாது. விளையாட்டுக்கல்ல, நீங்கள் அறியவே முடியாது அவளை. எப்போ எந்த படத்தை காட்டுவான்னு நான் சொல்லலை, அங்கே பார் நீதிமொழிகள் 5-6 அப்படி போட்டிருக்கு. அவள் மாறி மாறி காட்சி அளிப்பார், விகாரப்படுவாள், ஃபிலிம் காட்டுவாளாம். அவன் சரியான மொழிபெயர்ப்பு ஃபிலிம் காட்டுற மாதிரில ஃபிலிம் காட்டுவாளாம், மாறி மாறி ஃபிலிம் காட்டுவாள். திடீர்னு அவள் மாறி மாறி காட்சி அளிப்பாள். அவளை நீ அறியவே முடியாது. ஒருத்தி அறியவே முடியாதுன்னா அவளுக்கு பேர் தான் வேசி. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். அப்போ உங்களை காப்பாற்றணுன்னா ஒரே ஒரு சொல்யூஷன், வசனம். 2 கையும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. ஆம்டியான விட்டுட்டு வந்துட்ட வெளில மாட்டிக்குவான், மாறி மாறி விகாரப்படுவான். அவன்ல யாரே ஒருத்தி மாறி மாறி விகாரப்படுத்தி விட்டுருப்பா, அவன் மஞ்சள் தெளித்து தான் வீட்டுக்கு அனுப்புவான். ராத்திரி சித்தனாழி வாங்க கூட கலந்து காலைல வேலைக்கு ஓடிடுவான். அதிகமாக அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் வெளியே தான். ராத்திரி 8 மணிக்கு வந்து சாப்பிட்டு 10 மணிக்கு தூங்கிடுவான். 2 மணி நேரம் தான், காலைல 2 மணி நேரம், 4 மணி நேரம் தான் உன் கூட இருப்பான். மீதி 12-15 மணி நேரம் அங்கே தான் இருப்பான். அவன் மாறி மாறி மஞ்சள் தெளிச்சிடுவா. அவனை சுத்தம் பண்ணுவதற்கு இனி இயேசு ரத்தம் சிந்த முடியாது. வேத வசனத்தை ஆலயத்தில் உட்காந்து கேட்கும் பொழுது அவன் சரிபட்டு வந்து விடுவான். நீதிமொழி 20-24 போடுங்க பார்க்கலாம் வேகமா. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படிப்பா படைப்ப? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை முடிச்சிடும். பைபிள் டைம் முடிஞ்சு பண்ணி 10 ஆயிடுச்சு. ஏசாயா 40, 20, 29, 30, 31 சேர்ந்து எல்லாரும் படிப்போமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்த கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை வலை வந்தாலும் மாற்றா மாதிரி மாட்டி குதிச்சு விட்டியாந்துருவான் நட்டாவன். வேசியே ஏமாந்துருவா இவகிட்ட, அந்த கள்ள தீர்க்கதரிசி ஏமாந்துருவா அவகிட்ட. ஏன்னா அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். காலை எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கத்தை கையில் வைத்து கொள்ளுங்கள். உங்களை அன்பாக நான் கேட்குறேன், முப்பர்களே, விசுவாசிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு பிஸியான ஆளு தான். காலை ஏஞ்சி ஓடாதீங்க வெளியே. 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் தேவ சமூகத்தில் அடைகாத்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, ஒரு புதிய நாளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், மனைவியை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். என்னை கவனிங்க, என்னை படைத்த என் பிதாவின் சாட்சியாக தினமும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் நல்ல மனைவியை தந்ததுக்காய் ஸ்தோத்திரன். எப்படி ஜெயிப்பேன்? ஆனால் நடக்கிறத பார்த்தா எல்லாம் ஏட்டிக்கு போட்டே தான் இருக்கும். ஜெபத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் மறுபடியும் சொல்லுவான், ஆண்டவரே நீ எனக்கு நல்ல மனைவியை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஜெபம் அவன் காலில் விழாது, மறுபடியும் ஏட்டிப்படி தான் இருக்கும். மறுபடியும் ஆண்டவரே நல்ல மனைவி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த தினம் 25 ஆண்டுகளாக நான் ஏன் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இதுதான் தியானம். உன் மனைவியை நீ தியானிச்சிருக்கீங்களா? என்றைக்காச்சும் உங்கள் மனைவியை அவங்க பலவீனம் வெளிப்படும், அதை தியானிக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற எத்தனை ஸ்பெஷாலிட்டி, ஆங்கிலத்தில் ஸ்பெஷாலிட்டி எத்தனை இருக்குது அவங்கக்கிட்ட. உன் புருஷனை தியானிச்சிருக்கீங்களா? எத்தனையோ ஸ்பெஷாலிட்டி. பிள்ளைகளை தியானிச்சிருக்கீங்களா? எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம், தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம், வியாதிப்பட்ட ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம்.
இளம் பிள்ளைகளுக்காய், டீனேஜ் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தினமும் உங்களை நினைத்து நான் தியானிக்கிறேன், உங்களை நினைத்து ஜெபிக்கிறேன். ஆகவே தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தருகிறார். உங்கள் சிந்தை ஜாக்கிரதை. அதே நீதிமொழிகளை குடிகாரனை பற்றி போட்டிருக்கு, அது என் டாபிக் இன்னைக்கு இல்லை. சிந்தை, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? உங்கள் சிந்தை முக்கியம். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? மெடிடேஷன், தியானம், வசனம். அப்படியே கண்ணை மூடுங்க, ஜெபிச்சு முடிக்கலாம். பாஸ்டர் மாட்டர் மைக் கொண்டு கொடுப்பா, வேகமாக மேலே வந்துடுங்க. ஹல்லேலூயா.